அண்ணா பேசிட்டேன் எல்லாத்தையும். ஏய் தேவா, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னேன். ஆனா ஆதிரையும் சிவபிரகாசமும் வந்து நிக்கிற தோரணைய பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. ஆமா தேவா, எக்காரணத்தை கொண்டு இந்த கல்யாணம் நடந்துடக்கூடாது. அண்ணா, என் பணத்தை எடுத்து வைக்காம இந்த கல்யாணத்தை நடத்தவே முடியாது. அப்படி ஏதாவது பண்ண அவங்க பிளான் பண்ணா நான் இத்தனை பேர் முன்னாடியும் மணமேடையில வச்சு சிவபிரகாசத்தோட வேட்டிய உருவி அவமானப்படுத்திடுவேன். பிரபுவை காணோம். பிரபு எங்கே போனா? சாமிநாதா, பிரபு எங்கே போனா? அப்பா, பிரபுவும் என் கூட தான் இருந்தான். இந்த கல்யாணம் நடக்கணும்னா 10 லட்ச ரூபா வேணும்னு நீங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதை கேட்டதுக்கு அப்புறம் அவன் ஆளையே காணோம். என்ன சாமி திடீர்னு இப்படி சொல்ற? இப்ப பிரபுவால புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துடும் போல இருக்கே. அம்மா, உன் பேர் இங்க வந்தானா வரலையா? இல்லப்பா, ஆதிர போனப்பா அவனும் எழுந்திருச்சு போயிட்டான். திரும்பி வரவே இல்லை. டாடி, என்னமோ அவங்களுக்குள்ளே குழப்பம் போல இருக்கு. ஆமாண்டா, இந்த பிரபு வேற காணுமே. கார்த்தி, அப்பா, ஓ அண்ணன் ரூம்ல இருக்கானு போய் பார்த்துட்டு வா போ. அதை இங்க வை. எப்பா சிவபிரகாசம், முகூர்த்த நேரம் போய்கிட்டு இருக்கு, மேல நின்று ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. என்னதான் பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. இப்ப தாலி கட்ட வேண்டியதுதான். ஐயா, தாலி கட்ட வேண்டிய மந்திரத்தை சொல்லுங்க. நான் நினைச்சது போலயே இந்த கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடக்கும். ஐயா நிறுத்துங்க. சிவபிரகாசம், என்னையா நினைச்சிட்டு இருக்க நீ? தேவா, ஒரு நிமிஷம் தள்ளுங்க. இங்க பாருங்க, உங்க பணத்தை இன்னும் 1 மணி நேரத்துல நாங்க தரோம். அதுக்கு நான் கேரண்டி தரேன். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ல. ஏமா, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நகருங்க. சிவபிரகாசம், எனக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சத்தையும் நீ இப்ப எண்ணி வைக்காம இந்த கல்யாணத்தை நடத்த கூடாது. என்னைய மிரட்டிட்டு இருக்க? நாங்க எங்க அக்கா கல்யாணத்தை நடத்துவோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. தம்பி, என்ன பத்தி தெரியாம ரொம்ப துள்ளாத. என்ன மீறி கல்யாணத்தை நடத்த முயற்சி பண்ணீங்கன்னா ஊரும் உறவுமா கூடியிருக்கிற இத்தனை பேர் முன்னாடி உங்க அப்பனோட வேட்டிய உருவி அசிங்கப்படுத்திடுவேன். பொண்ணு கல்யாணத்துல கம்பீரமா முன்னாடி நின்னு அச்சதைய போட்டு ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய அப்பங்காரன் வேட்டி இல்லாம அசிங்கப்பட்டு அற நிர்வாணமா நிக்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கல்யாணத்தை நடத்துங்க.
வாங்கப்பா அம்மாடி வேண்டாம். வாங்கப்பா வாங்கன்னு சொல்றேன்ல. என் கல்யாணம் நடக்கும். அப்பா மேல கை வச்சு பாருடா. இத்தனை லேடிஸ் இருக்கிற இடத்துல இவ்ளோ கேவலமா கீழ்த்தரமா பேசுறியே. நீ சொன்னத உனக்கே திருப்பி சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? லேடிஸ் தானே, எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நாங்க அப்படிலாம் இல்ல. நீங்க எப்படி வேணா இருந்துட்டு போங்க. எனக்கு என் பணத்தை கொடுத்துட்டு உங்க கல்யாணத்தை நீங்க நடத்திக்கங்க. அதுக்கு தான் நாங்க 1 மணி நேரம் டைம் கேட்டிருந்தோம்ல. இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிடட்டும், நாங்க பணத்தை கொடுத்துறோம். நான் எப்படி உங்களை நம்புறது? கல்யாணம் முடிஞ்சதும் பணத்தை கொடுக்காம இழுத்து அடிச்சீங்கன்னா நஷ்டம் எனக்கு தானே. அப்படியெல்லாம் நடக்காது தேவா, எங்களை நம்பு. ஏங்க, இப்போது நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். இது உங்க அண்ணன் பையன் கல்யாணங்க. இது நடக்காம நின்னு போனா அந்த அவமானமும் பாதிப்பும் உங்களுக்கும் தாங்க. ஏகாம்பரம், உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கணதுக்கு நன்றி கடனா இது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவும் கேட்டது இல்ல. முதல் தடவையா நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். இவ்வளவு பேருக்கு முன்னாடி உன்னை பெத்த தாய் உன்கிட்ட மடிப்பிச்ச கேக்குறேன்ப்பா. ஏகாம்பரம், என் பேரன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். உன் தேவா கிட்ட சொல்லு, 1 மணி நேரம், ஒரே 1 மணி நேரம் டைம் வாங்கி கொடு. இந்த உதவிய மட்டும் செய்ப்பா. இந்த ஒரு உதவியை எனக்கு பிச்சையா போடுப்பா, பிச்சையா போடு. என்னம்மா நீ? இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாம் வந்திருக்கோம். மேகலா தான் புரிஞ்சுக்காம என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கானா, நீ இப்படி கெஞ்சுறிய? நான் சொன்னா தேவா கேட்க மாட்டாமா? இல்ல ஏகாம்பரம், நீ சொன்னா தேவா கேப்பாரு. ஜபாரி ஏகாம்பரம், நீ எனக்கு ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட வேண்டாம். முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்கு. நல்ல நேரத்துல என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் முடிஞ்ச 1 மணி நேரத்துல நான் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுறேன். இதுக்கு மட்டும் தேவா ஒத்துக்க சொல்லி ஏகாம்பரம். சரி, நான் சொல்லி பாக்குறேன். தேவா, 1 மணி நேரத்துல பணத்தை கொடுத்துறாங்கிறாங்களே, கல்யாணம் நடக்கட்டும்.